குறிப்பிட்ட திருச்சன்னிதானத்திலே நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரை உயர்த்தவும் ஆண்டவரை துதிக்கவும் நம்முடைய பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு ஆண்டவரை உயர்த்தவும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்தட்டும். அதுபோல மட்டுமாய் பாடல்களை வழிநடத்தின குழுவினருக்கு உங்கள் சார்பிலே நன்றி சொல்கின்றேன். தொடர்ந்து அவருடைய பாடல்களை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த அடுத்த செக்ஷனை நாம் ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய கூடுகைக்கு ஆரம்பமாக இருந்த வண்ணமாகவே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். காலைதோறும் உமது கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஏரியாவின் 11 திருச்சபைகள் இணைந்து இந்த லிதியால் ஐக்கிய கூடுகை நடத்தும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர். அதற்காக தோத்திரம். இந்த பிரவாகம் என்ற இந்த தியான மையத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வந்து இப்படி இணைந்து ஆண்டவரை உயர்த்தவும் கனப்படுத்தவும் ஆராதிக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியமான சூழலுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். அதுபோல இந்த ஆண்டவரே விழாவில இந்த ஆண்டவரை ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன் என்னுடைய மரியாதைக்குரிய பேராயர் அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய பயணத்தை நீர் வாய்ப்பு செய்து இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்கள் மூலமாய் நீ தர இருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக சவால் நிறைந்த செய்திகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து நீர் அவர்களை எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்துவீராக. உமது அருளும் ஆற்றலும் தொடர்ந்து எங்களுக்கு சொந்தமாகட்டும். இந்த நேரத்தை நீர் முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சில திருச்சபைகளின் சார்பாக நடைபெறுகிற நிகழ்வுகளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பாடல்களை பாட இருக்கிறார்கள், நடனங்களை நடத்தி காட்ட இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வக்கரமும் தெய்வ பிரசன்னமும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உமது சமூகத்துக்குள்ளே ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் பெருக வேண்டும், நாங்கள் செருக வேண்டும். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நேரத்திலே வரவேற்பு இதனை இந்த ஏரியாவின் பொருளை அடுத்த ராபர்ட் கிங்ஸ்லி அவர்கள் எடுத்து நடத்துவார். சுவிசேஷ திருச்சபை வரலாற்றிலே வேலூர் ஏரியாவினுடைய 5வது லீதியாள் மாநாட்டினுடைய நிகழ்வில் வரவேற்பு நிகழ்வை எமக்கு பணித்தமைக்கு ஏரியா குழுவின் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தந்தை பேராயரின் தரிசனத்தை நிறைவேற சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைத்திட பாரெங்கும் பயணித்து வரும் எங்கள் ஆயருக்கெல்லாம் ஆயரே, ஆம் எங்கள் பேராயரே வருக. சிறந்த சிந்தையோடு, சிறந்த போதனையோடு, சிறந்த தியான மையத்திற்குள் குறிப்பாக சிறப்பு மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராய் எங்களுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் சிறப்புமிகு பேராயரே வருக வருக. தந்தை பேராயர் தந்த பேராயரே, மங்களம் அன்னை தந்த அன்னையே, ஆசாரிய சந்ததியாரின் தமக்கையே வருக வருக என்று இந்த 5வது லீதியாள் பெண்கள் மாநாட்டிற்கு வந்திருக்கிற எங்கள் பேராயர் அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். திருமதி மலர் ஜோதி எபனேசர் ஐயர் அவர்கள் முன்பாக ஐயரம்மா அவர்கள் முன்பாய் வந்து அனைத்து பெண்களையும் அன்போடு கூட இந்த மாநாட்டிற்கு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த மாநாட்டை மகிழ்விக்க இருக்கும் ஆண்டவரின் அருட்கொடைகளாம் ஆண்டவர் தந்த அருளாற்றலை நாங்கள் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோம் என்று ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மளை கொண்ட அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவர். மிகவும் கடினமானது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இத்தனை பெண்களை ஒரு இடத்துல கூட்டுறதுன்றது லேசான காரியம் அல்ல.
அதனால உங்க அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய ஏரியா இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் இங்க வந்திருக்கிற அனைத்து போதகர் அம்மாவுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவா சொல்றது உண்டு, போதகரா இருக்கிறதுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா போதகர் அம்மாவா இருக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு அழைப்பு இருக்கணும். அதனால ஆண்டவருடைய பெரிய அழைப்பை பெற்ற போதகர் அம்மாக்களாக இங்க அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் கண்டிப்பாக நம் மத்தியில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இங்க வந்தது கண்டிப்பா நல்லது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறான்னு விசுவாசிக்கிறவங்களோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற அனைத்து லிதியா பெண்கள் ஐக்கியத்தினருக்கும் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்கு செய்து அங்கங்க அமர்ந்திருக்கிற நம்மளுடைய திருச்சபையை சார்ந்த ஆண் சிங்கங்களுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு இருக்கணும் இல்லைங்களா? ஐயா சொன்னாங்க, ஒரு நாள் உங்க வீட்டெல்லாம் மறந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது சான்ஸே இல்லை. நம்ம இங்க உட்கார்ந்துருந்தாலும் நம்ம எண்ணங்கள்லாம் எங்க இருக்கலாம், எப்போ போய் சேருவோமோ, இந்த காரியம் இருக்கே, அந்த வேலை இருக்கே அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா பாருங்க, சாமி நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். இவ்வளவு ஒரு அழகான ஒரு கேம்பஸ்ல, இவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலையில ஒரு மாநாடு நடக்குது. அதனால இங்க கொஞ்சம் மணி நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம், ஏன்னா ஆண்டவர் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்களை காட்டிலும் பெண்கள் கிட்ட ஆண்டவர் நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்க வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெண்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க குடும்பத்தை கெட்டி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு அழகான கிறிஸ்துவ குடும்பத்தை கெட்டி எழுப்புறீங்க, பிள்ளைங்களை வழி நடத்துறீங்க, கணவரையும் சரி உங்க குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் நீங்க பராமரிக்க தேவன் உங்களுக்கு பெரிய தயை பாராட்டி இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் காட்டிடும் சாமிட்டு நீங்களும் நானும் கேட்கணும், சாமி உங்களுக்காக நான் என்ன பண்றேன், இந்த மனிதர்களுக்காக நான் இவ்வளவும் பண்றேன், உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் சாமின்னு கேட்கக்கூடியவர்களா இருக்கிறவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாறணும். அது ரொம்ப அவசியமானது. சாமிகிட்ட ஒவ்வொரு தடையும் அல்லது எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? அது தப்பு கிடையாது. ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட கேட்போம். ஆனா அதையும் தாண்டி ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, சாமி உங்களுக்காக நான் என்ன பண்ணணும், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க, எங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, சாமி உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். ஒவ்வொரு நடனமா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், எல்லாவற்றும் நேர்த்தியாய் செய்தீங்க. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான வர்ஷிப் லீட் பண்ண அருமையான சகோதரருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அமர்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு முடியவே முடியாது. காலையில எழும்பினதுல இருந்து ஒரே அங்க எங்க ஓட்டம், வேலை, அந்த இது செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற நம்ம ஒரு இடத்துல ஆண்டவர் இப்போ அமர்ந்து இருக்க செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுடன் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மதியான வேலைக்காக நின்றுடன் துதிக்கிறோம். சுவாமி, இன்று எங்களுக்கு எங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்றாக சேர்த்திருக்கிறேன் சுவாமி. வெள்ளூர் ஏரியாவில் உள்ள லிதியா பெண்களாக நாங்கள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும் சுவாமி. இங்கிருந்து நாங்கள் கடந்து போகும்போது உமக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியமாக, ஆண்டவரே வைராக்கியமுடையவர்களாக நாங்கள் இங்கிருந்து கடந்து போக எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களுடைய ஏரியா இயக்குனர் ஐயாக்காகவும், ஏரியாவை சார்ந்த அனைத்து போதகர்களுக்காகவும், ஆண்டவரே எங்களுடைய மூப்பர்களுக்காகவும், விசுவாசிகளுக்காகவும் நன்றுடன் துதிக்கிறோம். அவர்களுடன் இணைந்து ஆண்டவரே லிதியா பெண்கள் ஐக்கியத்தினராகிய நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க ஆண்டவரே நாங்கள் முனைப்பாக செயல்படக்கூடிய செயல் வீராங்கனைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்தது எதுவுமே விருதாக போகாமல் ஆண்டவரே உமக்காக எழும்புகிறவர்களாக, உமக்காக பிரகாசிக்கிறவர்களாக ஆண்டவரே இங்க இருக்கிற லிதியாக்களை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறதற்காக கொடான கூடிய சொத்துக்களை எடுக்கிறோம். விசேஷமான அபிஷேகத்தின் ஆவியாலே எங்களை நிரப்புக சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். மனிதன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான். எங்கள் மனதை ஆராய்ந்து அறியக்கூடியவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. எங்கள் சூழ்நிலை அறிந்தவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்சி தேற்றக்கூடியவராய் இருக்கிறீர். எங்களை வணிந்து வழி நடத்துங்க. எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரவாயில்லையா?
தேங்க்யூ. ஹல்லேலூயா. என் மனதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தை குறித்தும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒரு வேதாமத்துல 2 பெண்களுடைய பேரை மட்டும்தான் வேதாமத்தில் உள்ள புத்தகங்கள்ல வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து ரூத், இன்னொன்னு எஸ்தர். ராஜாத்தி புத்தகத்துல மட்டும்தான் இந்தியான்ற ஒரு பேர் என்ன பண்ணுதுங்க, இடம் படுது. இப்போ நிறைய நேரத்துல சொல்றாங்க இந்தியான்ற பேரே மாத்த போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்தியா பேரை மாத்த போறாங்க. எங்க மாத்துறாங்களோ இல்லையோ, இந்தியா பேர் நம்மளுடைய வேதாமத்துல எப்பவும் நிலையா நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா. இந்தியான்ற பேர் எங்க இருக்குங்க, இந்த வேதாமத்துல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு ராஜா இந்த அல்லது எஸ்தர் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது அகஸ்வரு ராஜா அப்படின்ற ஒரு ராஜா இந்த அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் யாரா இருந்திருக்குன்னு வேதாம நிபுணர்கள் சொல்றாங்கன்னா, நெஹெமியா காலத்துல அர்த்தராசாஸ்திரான்ற ஒரு ராஜா இருந்தார் பாத்தீங்களா, அவருடைய மகனாக இவர் இருந்திருப்பார்னு வேதாம நிபுணர்கள் சொல்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த எஸ்தர் புத்தகத்துல இந்த ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராஜா வந்து ஒரு பெரிய, அதாவது இவர் வந்து சாதாரண ஒரு சிற்றரசர் இல்ல, அவர் ஒரு பேரரசர். அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 127 நாடுகள் என்ன பண்ணிச்சுங்க அவருக்கு இருந்தது. இப்ப 3 வருடங்கள் அவர் அரசாங்கம் எல்லாம் ராஜாவாகி 3வது ஆண்டு முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த சிற்றரசர்கள் எல்லாரையும் அங்க கூப்பிட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒண்ணு நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த கொண்டாட்டம் 180 நாட்கள் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசி 7 நாட்கள் அந்த கொண்டாட்டங்களுடைய உச்சமா என்ன பண்றாங்க, மதுபானங்கள்லாம் அருந்து அவங்க ரொம்ப விமர்சையா அந்த கொண்டாட்டங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த அகஸ்வரு ராஜா என்ன பண்றாரு, அவருடைய மனைவி அதாவது ராணி, அவங்கள பஸ்தின்னு அவங்க பேர், அவங்கள வந்து இந்த ராஜாங்களுக்கு எல்லாம் முன்னாடி 127 நாட்டுல உள்ள ராஜாங்களுக்கு எல்லாம் முன்னாடி ராணி எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த அகஸ்வரு ராஜா வந்து அந்த ராணி பஸ்தி என்ன பண்றாங்க, அங்க கொண்டு வரபடி சொல்றாங்க. இப்போ பஸ்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த ராணி அவங்க வந்து இந்த சிற்றரசர்கள் எல்லாம் உடைய ராணிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சிற்றரசிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் இந்த ராணியை வந்து அங்க வந்து ராஜா வர சொல்றாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல இப்ப ராஜாங்க எல்லாம் குடித்து வெடித்து இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் வந்து இருக்க மாட்டேன். இப்ப பஸ்தியை குறிச்சு ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இவங்க யாரா இருக்கும்னு வேதாம நிபுணர்கள் சொல்றாங்கன்னா, பாபல் அரசர் நெபுக்கத்நேசருடைய பேத்தி தான் பஸ்தின்னு சொல்றாங்க. ஆகும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்க, நான் வர மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த முழு பிரச்சனையும் எங்க ஆரம்பிக்குதுன்னா, புருஷன் கூப்பிட்டு மனைவி வர மாட்டேன்னு சொன்னதுனால அங்க இருக்கிற அந்த ராஜாவை சார்ந்த அந்த மந்திரிகள்லாம் ஒன்னா வந்து சொல்றாங்க. இப்ப நான் எதுவுமே கதையா சொல்லல, எல்லாம் வேதாமத்துல இருக்கிற குறிப்புகளை தான் சொல்றேன். அந்த மந்திரிகள்லாம் ஒன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராஜா ராஜா ராணியே உங்க பேச்ச கேட்கலன்னா நாளைக்கு எங்க மனைவிங்க பாத்தீங்களா, நான் சொல்லி முடிக்கவே வேண்டாம், உங்களுக்கு தெரியுது என்ன நடக்குது. இவ்வளவுதான் நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம என்ன பண்ண போறோம், எஸ்தர் ராஜாத்துடைய வரலாற்றுல முழுமையா நம்ம அதை பார்க்கிறோம். என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்றாங்க, ஆஹா இப்படி இருந்தா சரியாவாது, அதனால உங்களுடைய ராணியை நீங்க என்ன பண்ணிருங்க, தள்ளி வச்சுட்டு வேற ஒரு ராணிய கூட்டிட்டு வரணும். அதான் நம்ம ஊர்ல இருக்குல்ல, ஒரு ராணி போனா ரெடி ஆயிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அடுத்த ராணியை வந்து கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரிய பியூட்டி பெரைடு மாதிரி என்ன பண்ணுதுங்க நடக்குது. அங்க வந்து இருக்கிற அந்த ராஜ்யத்துல உள்ள அழகான பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பியூட்டி பார்லருக்குலாம் உள்ள போகும்போது ஒரு மாதிரியும் வெளியே வரும்போது ஒரு மாதிரி வராங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பண்றாங்க, பியூட்டி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெண்கள்ல வந்து எஸ்தருடைய வயசு அதிகபட்சமா 14 வயசு தான் இருக்கும்னு வேதாம நிபுணர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவள் ஒரு சிறிய பெண்ணாக அறிமுகப்படுத்தப்படுகிறாள். அவர் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தார்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு அனாதையாக எஸ்தர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. நான் பொதுவாகவே யோசிப்பேன், அனாதைன்றது வந்து ஒரு நிலை கிடையாது, ஒரு தன்மை. நிலம் இல்லைன்றது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அம்மா இல்லை அப்பா இல்லை யாரும் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்ல அனாதைன்னு சொல்றோம்.
அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, சுத்தி சொந்த பந்தங்க எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அனாதைன்ற ஒரு உணர்வு இருக்கா இல்லையாங்க? இது உள்ள எல்லா பெண்களுக்கும் உரிய ஒரு உணர்வு. எல்லாம் இருப்பாங்க, இருக்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர ஆனா என்னடா அது யாருமே இல்லாத அனாதையா இருக்கும். அப்ப அனாதைன்றது என்னன்னா ஒரு நிலைப்பாடு இல்ல, அது ஒரு உணர்வு. இட்ஸ் a feeling. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் அந்த சோக பாட்டுனா உண்மைதானே, சோக பாட்டுனா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் இதயம் யாருக்கு, இந்த பாட்டை கேட்ட உடனே ஐயோ என்னக்கா என்ன பண்ணிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்ல, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்ட உடனே நம்ம மனசுல ஐயோ நம்மளுக்காகவே ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, நம்ம சூழ்நிலையே ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுதுங்க, உடனே தோணுது. அழகான கண்கள் என்னை கண்டதால், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கண்ணுல தார தாரியா கண்ணீர் வருது. ஐயோ எனக்காக என்ன பண்ணிருக்காங்க. இந்த அண்ணாதன்ற உணர்வு நம்ம மனசுக்குள்ள, எல்லாருடைய மனசுக்குள்ளயும் என்ன பண்ணுங்க இருக்கும். இது நீங்களும் நானும் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இந்த உணர்வு, இது பேர் வந்து வாய்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது காட் வாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வு ஆண்டவரால மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வெத்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வெறுமையான இடத்தை யாராலையும் நிரப்பவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்க அவங்களால நிரப்ப முடியும், இவங்களால நிரப்ப முடியும் நினைக்கிறீங்க. இல்லைங்க, எந்த மனுஷனாலும் நிரப்ப முடியாத ஒரு வெத்த இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்குள்ள வச்சிருக்க. அதனால எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் யாருமே இல்லாத ஒரு உணர்வு. இப்போ ஆனா உண்மையாவே அனாதையா இருக்கக்கூடிய ஒரு எஸ்தர் என்ன பண்றோம் நம்ம வேதாந்தத்துல பார்க்கணும். ஒரு அனாதை பெண்ணாக இருக்கிறார். உங்க பக்கத்துல உள்ளவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க அனாதை இல்லை, இயேசுவாமி உங்க கூட இருக்காருங்க. உங்க காதுக்குள்ள விழுந்தது, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி நம்ம கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைச்ச சகல வல்ல தேவன் யார் கூட இருக்காருங்க. அதனால அடுத்த தெருல பாரு உனக்கு யாருமே இல்லைன்ற உணர்வு வரும்போது நீ உடனே என்ன சொல்லுங்க, யார் இருக்கா, ஆண்டவரே என் கூட இருக்கு. மனுஷன்லாம் இல்ல, ஆண்டவரே எப்பவும் அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் காணப்படணும். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, அந்த ஒரு ஒரு பெரிய கிருபை பெற்ற ஒரு பெண்ணாக அவர்கள் காணப்பட்டார். ஏன்னா அவளுக்கு யார் இடத்தெல்லாம் போறாங்களோ எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. வேதாந்தத்தில் நம்ம பார்க்கிறோம், அவளுக்கு யார் கண்ணில் முதல் தயவு கிடைச்சதுன்னா அவளுடைய சின்ன தகப்பன், சித்தப்பா யாருன்னா மோர்திக்காயுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த மோர்திக்காய் என்ன பண்றாரு, சொந்த மகளாக அவளை எடுத்து அவளை வளர்க்க தேவன் என்ன பண்றாரு, ஒரு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுக்கப்புறம் இவளை வந்து அந்த அவளுடைய குடும்பத்திலிருந்து எடுத்துட்டு போய் அவளுக்கு அந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாருல ஒருத்தர், அவர் பேரு ஏகாயுடைய கண்ணில் என்ன பண்ணிச்சான், தயவு கிடைச்சதுன்னு எஸ்தர் 2:9 பாக்குறோம். எஸ்தர் 2:15 பாக்குறோம். அவளுக்கு எல்லாருடைய கண்கள்லயும் தயவு கிடைச்சான். எல்லாரும் கண்களிலும் தயவு கிடைக்க தேவன் என்ன பண்றாங்க, கிருபை பாராட்டினார். இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து ராஜா முன்னாடி நடக்கும் போது எஸ்தர் 2:17 பாக்குறோம், ராஜா அகஸ்வரின் கண்களிலும் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. எங்க அம்மா எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவுக்கு நான் 10 வருடங்கள் கழிச்சுதான் என்ன பண்ணேன், பிறந்தேன். ஆனா பிறந்த அந்த காலகட்டத்திலிருந்து எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்றது என்னன்னா, ஆண்டவரே என் மகளுக்கு எல்லார் கண்ணிலும் தயவு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையா சொல்றேன், அது அந்த காலமா இருக்கட்டும் இப்ப வரைக்கும் எங்களுடைய அம்மாவுடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு முன்னப்பட தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, யார் எவரும் தெரியாது. ஆனா அவங்க கண்ணுல தயவு கிடைக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய தயவு பெற்றவர்களா என்ன பண்ணணுங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவரை நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எல்லார் கண்ணில் தயவு கிடைக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. அங்க ஆண்டவருடைய பெரிய கிருபையால் அங்க எஸ்தர் ராஜாத்திக்கு எல்லார் கண்ணிலும் என்ன பண்ணுதுங்க, தயவு கிடைக்கும். அடுத்து நீங்க பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி வந்து ஒரு கீழ்ப்படிக்கிற ஒரு குணம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, இருந்துச்சு.
மோர்தெகாய் வந்து தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சித்தப்பா, சின்ன சின்ன தகப்பன், அவருடைய அந்த சொல் பேச்சு கேட்டு என்ன பண்ணாங்க, அவள் நடந்தாங்க. எஸ்தர் 2:10 பாக்குறோம். மோர்தெகாய் எஸ்தர் இடத்துல வந்து நம்முடைய குலத்தையும் பூர்வீகத்தையும் அறிவிக்க வேண்டாம் என்று என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அதை அறிவிக்காத அப்படின்னு சொல்லி அது சொல் பேச்சு கேட்டு நடந்தால். 2:15 நான் பாக்குறோம். எஸ்தர் ராஜாத்திக்கு அங்க ஏகாய் என்ன பண்றாரு, சில ஆலோசனை கொடுக்குறாரு, நீ எப்படி நடந்துக்கணும் ராஜா முன்னாடி அப்படின்னு கேட்ட உடனே அவன் அந்த ஆலோசனையை கேட்டு என்ன பண்ணாங்க, எஸ்தர் ராஜாத்தி நடந்து கொண்டாங்க. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு நல்ல குணம். நிறைய பேருக்கு அந்த குணமே, கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது, நீ ஒன்றும் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாம் தெரியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய புத்தி எனக்கு. வேதாம நம்மளுக்கு என்ன சொல்றது பாருங்க, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்றான். ஒருத்த முட்டாள நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியுமா, உட்கார்ந்து நீங்க சொல்வீங்க, நீ இதை செய்யாத, இதை பண்ணா உனக்கு பிரச்சனை வரும், அதையும் மீறி ஒருத்தங்க பண்றாங்கன்னா அவங்க யாருங்க, மூடன். இதை நான் சொல்லல, வேதாம சொல்லு. அப்ப நீங்க ஒருத்தங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து அவங்க அதை கேட்கலன்னா அதுக்கு காரணம் உங்க அறிவுரை சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஆளு. அதனால இங்க இருக்கிற அருமையான தாய்மார்களே, நீங்க ஆலோசனை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அங்கேயே காலில் இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுங்க. ஏன்னா எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஆளு பட்டா மட்டும் தான் திருந்துவாங்க, இல்லைன்னா திருந்த வாய்ப்பே கிடையாது. சில நேரத்தில் நம்ம இதயம் கடினமாயிடும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் என் இதயம் கடினமாகாம என்னை பார்த்துங்க சுவாமி. இதயம் கடினமாயிடுச்சுன்னா எந்த சொல்லும் காதுல போய் விழவே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படிதான் செய்வேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த வலி என்ன பண்ணிடுங்க அப்படியே மாறி போயிடும். ஆண்டவருடைய கிருபையால் எஸ்தர் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தார்னா, பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவரா இருந்தா. அப்போ வந்து ஒரு பெரிய ராஜாத்திக்கும் ராஜாவுக்கும் எஸ்தருக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகுது. ரொம்ப விமர்சையா நடந்த அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. ராஜாவுடைய அரண்மனை வாசலுக்கு வெளியே மோர்தெகாய் வந்து அமர்ந்து இருக்கும் போது ராஜாவை கொல்றதுக்காக 2 பேர் என்ன பண்றாங்க, ஒரு சதிவலை பின்றாங்க. யோசிக்கிறாங்க எப்படியாவது ராஜாவை கொலை பண்ணணும்னு 2 பிரதானிகள் அங்க அதற்காக சூழ்ச்சி பண்றாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட மோர்தெகாய் என்ன பண்றாரு, உடனே எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்றாங்க. எஸ்தர் ராஜாத்தை செயல்பட்டு அந்த காரியம் நடக்காம என்ன பண்ணிடுறாங்க, ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனா மோர்தெகாய்க்கு எந்த சன்மானமும் வழங்கப்படவே இல்லை. இவ்வளவு ராஜாவுக்காக இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சாலும் அந்த நேரத்துல அந்த மோர்தெகாய்க்கு என்ன பண்ணலைங்க, நன்மை எதுவுமே செய்யல. ஆனா 4ஆம் புத்தகத்துல எழுதி வைக்கப்பட்டது, ராஜாவை மோர்தெகாய் என்ற ஒரு மனுஷனுடைய அந்த காரியங்களால என்ன பண்ணாங்க, காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல எழுதி வைக்கப்பட்டதை தவிர அவருக்கு எந்த உதவியும் செய்யப்படல. இது மாதிரி இந்த சூழ்நிலை இருக்கும் போதுதான் இப்போ ஒரு கதையில ஒரு ஹீரோன்னு இருந்தா ஹீரோயின் நம்ம எஸ்தர், ஹீரோ ராஜா, அப்போ வில்லன் ஒருத்தர் இருக்கணும்ல. வில்லனா யார் அறிமுகப்படுத்தப்படுறாங்கன்னா, ஆகாயுடைய அந்த வம்சத்தோடைய சேர்ந்த ஒரு மனிதன், ஆமான் என்ற ஒரு மனிதன். இப்ப இந்த ஆகாயி வம்சம்னா என்னன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாக்குறோம். ஆண்டவர் சவுலுக்கு ஒரு நேரடியா ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, ஆகாயு உயிரோட என்ன பண்ணாத, பிடிக்காத, அவரோட சேர்ந்து அத்தனை பேரையும் கொன்று போடும்படி ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு, சவுலுக்கு அங்க நேரடியா கட்டளையிடுறாரு. ஆனா சவுல் என்ன பண்றாரு, ஆகாய தப்பி விடுறாரு. அவர் கூட இருந்த சில பேரை தப்பிச்சிட்டாங்க. அந்த வம்சத்திலிருந்து வந்தது யாருங்க, ஆமான். இப்போ ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் திட்டவட்டமா சில விஷயங்களை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த உறவை கம்ப்ளீட்டா வேரோட எடுத்து போடு, இந்த இடத்துல இதை செய்யாதன்னு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கமாய் திட்டவட்டமாய் சொன்ன காரியத்தை ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு அதை வெட்டி விட வேறு அடுக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டணும். ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது பாருங்க, எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம்
அந்த தலைமுறை கூட கிடையாது. ஆகாயுடைய தலைமுறை தாண்டி எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் ஆமான்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான், உருவாக்குறான். இங்க எஸ்தருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை, யூதர்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷன் உருவாயிரு. ஆண்டவருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கும்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்கிட்ட இருக்கும்னா, உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு உறவு என்கிட்ட இருக்கும்னா, ஆண்டவரே நான் இதை இன்னைக்கு உங்களுடைய பாதத்துல விட்டு விட்டு போக எனக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் விட்டுன்னு சொல்றத விடக்கூடிய கிருபை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும். இந்த இடத்துல பாருங்க, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மோர்திகாயுடைய வேலை என்னன்னா, அந்த வாசல்ல, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறது தான் அவருடைய வேலை. இந்த ஆமான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரிங்களா? ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவர் யாருங்க? ஆமான். மோர்திகாய் சாதாரண வாட்ச்மேன் வேலை பார்க்கறது. ஆமான் என்ன பண்றாரு, வெளியே வரும்போது எல்லாரும் அவரை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, வணக்கம் போடுவாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, மோர்திகாய் என்ன பண்ணாருன்னா, யூதருக்கா இருக்கக்கூடிய ஒரு 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 பெருமைன்னு வச்சுங்களேன், ஆண்டவரை தவிர வேற யாருக்கிட்டே நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு மோர்திகாய் மட்டும் அவருக்கு வணக்கம் போடாம என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா, மோர்திகாய் என்ன பண்ணலங்க, ஆமானை பார்த்து நம்ம வணக்கம் போடுறது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஒருத்தங்களை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க நிறைய விதவிதமா வணக்கம் போடுவாங்க. இப்படின்னு வாங்க, இப்படின்னு வாங்க, இப்படின்னு வாங்க, இல்லைங்களா? பல வணக்கம். ஒரு தலையை போட்டு ஆட்டில் யாருங்க, மோர்திகாய். இவருக்கு என்ன ஆயிருது, ஆமானுக்கு கடும் கோபம் கொண்டான்னு வேதாகம் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பயங்கரமான ஒரு கோபம். என்னடா அது, ஊர்ல உனக்கு அத்தனை பேர் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இவன் மட்டும் மரியாதை கொடுக்கல. உண்மையாவே இந்த மரியாதைன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு போதை. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு. ஒருவேளை நீங்க இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற அந்த தெரு இருக்கு பாத்தீங்கன்னா, தெரு முனையில தான் நீங்க பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கு, அங்கதான் பஸ் ஏற போவீங்கன்னு வச்சுங்க. சரியா? உங்க வீட்டு முக்குல அங்க ஒரு டீ கடை இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க பஸ் ஏற போகும்போது அந்த டீ கடையை தாண்டி தான் என்ன பண்ணணுங்க, போகணும். அங்க டீ போடுற ஒரு தம்பி இருக்கான், டீ கிளாஸ் கழுவுற ஒரு தம்பி இருக்கான். மிஞ்சி போனா ஒரு 15 வயசு தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த பக்கம் போகும்போது என்ன பண்றான், அவங்களுக்கு வணக்கம்கான்னு சொல்றான். யாருன்னே உங்களுக்கு தெரியல, உங்களை யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றான், ஒவ்வொருத்தரையும் உங்களை பார்க்கும்போது வணக்கம் போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, ஒவ்வொருத்தரையும் போகும்போது உங்க கண்ணு தானாலே அந்த தம்பி அங்க இருக்கிறான், பாக்குறான், வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போறது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பழகிடுச்சு. ஒரு நாள் உங்க மாமியாரோட அந்த பக்கம் நடந்து போறீங்க. சரியா? இப்போ மனசு என்ன தோணுது, அந்த பையன் இருக்கணும், அங்க இருப்பான், நமக்கு வணக்கம் சொல்லுவான், அது ஒரு நல்லதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க போறீங்க. இன்னைக்குன்னு பார்த்து அந்த பையன் உங்களுடைய பார்த்துட்டு என்ன பண்றான், அவன் பாட்டு கிளாஸ உடனே உங்களுக்கு என்னடா அது, இவ்வளவு நாளும் நம்மளுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி பண்றானே, இவன்கிட்ட யார் வந்து நம்மளை பத்தி என்ன சொல்லி கொடுத்தா? மனுஷனுடைய மனசு என்ன ஆயிடுதுன்னா, இந்த மரியாதைக்கு பழக்கமாயிடுது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்போ கிடைக்கிற மரியாதை கிடைக்கலன்னா இது ஏன் எதுக்குன்னு மனசு ஒவ்வொரு டைமா வேலை செய்ய, இது ஏன் நம்மளுக்கு இந்த மரியாதை கிடைக்கல? ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த தேவையில்லாத மரியாதை எனக்கு வேண்டவே, அதுல இருந்து என்னைய காப்பாத்துவேன். உண்மையா சொல்றேன், எத்தனை பேர் இதுல சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். ஒரு சமயம் என் ஆபீஸ்ல அந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன். நான் ஒரு வேலை முடிச்சுட்டு மடமடன்னு என் ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கேன். என் கூட எங்களோட மூத்த போதகர் ஒருத்தங்க என் கூட நடந்து வர்றாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நடக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா நடப்பேன். நான் சின்னதுல இருந்தே அது ஒரு பழக்கம், ஃபாஸ்டா நடந்துருவேன். இந்த பக்கம் அந்த பக்கம் யார் இருக்கா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் என்னோட வேலைக்கு நேரம் என்ன பண்ணிடுவேன், நடந்து போயிடுவேன். இப்போ என் கூட இந்த மூத்த போதகர் ஐயா வந்து என் கூட நடந்து அப்படியே தான் வந்தாங்க, என் கூட கடகடன்னு நடந்து வந்தாங்க. ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டேன், உட்காந்துட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஐயா சொன்னாங்க என்னை பார்த்து, அம்மா நீங்கள் அந்த 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 பையனை பார்த்தீங்களாம்மா, அந்த போதகரை பார்த்தீங்களா? பார்க்கலையா, என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, நம்ம வரும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்தான், நான் பார்க்கலையா, நான் கவனிக்கல, நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். இல்லைம்மா, அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்தான், வேணுங்கன்னே உட்காந்துருந்தான்மா. அவன் சின்ன போதகர், இப்போ தான் வந்திருக்கிறான், 2-3 வருஷம். வேணுங்கன்னே என்ன பண்ணியிருக்கான்,
கால் மேல கால் போட்டுருக்கேன், மரியாதை இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். யார் கால் மேல போட்டு இருந்தாரு காலன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னார், இல்லம்மா அவன் கால் மேலதான் காலை போட்டுருந்தான் அப்படின்னு சொன்னார் ஐயா. அப்போ சொன்னேன், ஐயா அவர் காலில் தானே அவர் கால் மேலே போட்டிருக்காரு, இதில் ஏன் மரியாதை எப்படி கெட்டு போகுதுன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப லாஜிக்கான வருது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஏன் மரியாதை அவர் காலில், உங்க மரியாதை வந்து வேற ஒருத்தங்க காலையா இருக்கு. நான் சொன்னேன், என் மரியாதை அவர் காலில் இல்லை, அவர் காலை தூக்கி அவர் தலையிலேயே போட்டிருந்தா கூட எனக்கு அதை பற்றி நம்ம மரியாதை இன்னொருத்தங்கிட்ட தேடுறத முதல்ல என்ன பண்ணுங்க, நிறுத்தணும். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, நாளைக்கு கொடுப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும். ஒவ்வொரு தடவையும் நான் எங்க போனாலும் இந்த ஷாகு பழத்தட்டு இந்த மாதிரி ஷீல்டு கீல்டு இதெல்லாம் கிடைக்குதா, அப்போ நான் ஒட்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இதுல என்னை பழக்கப்படுத்திடுவே. இப்போ நம்ம ஏரியா சேர்மன் ஐயா எனக்கு ஒரு நல்ல ஷால்லாம் போட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு ஷால் போடாம போயிட்டாங்கன்னா அதை நினைச்சு நான் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த மரியாதையிலேருந்து தேடாம என்னை என்ன பண்ணுங்க காப்பாத்து. உண்மையாவே நம்ம வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? அதுவும் பெண்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை, நீங்க போயிட்டீங்க ஏதோ ஒரு காரியமா போயிட்டீங்க, அவங்க வாங்கன்னு கூப்பிடலன்னா, ஏங்க போயிட்டீங்க வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது, இப்போ அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா வாங்கன்னு கூப்பிடலன்னா என்ன போறோம், நம்ம வேலையை என்ன பண்ணிடலாம். எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ள இது. நான் பெண்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னொன்று ஞாபகம் வருது. அதாவது அம்மா அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் விடுங்க. எந்த இடத்துல நான் என்ன நம்புறேன், நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என்ன நான் மட்டும் பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. நான் கேட்கறேன், ஒருவேளை நீங்க உங்க கணவருடைய இல்ல உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன், உங்க கணவரை கூட்டிட்டு போறீங்க. அங்க உங்க தம்பி உங்க கணவருக்கு மரியாதை கொடுக்கல, மரியாதை என்ன பண்ணல, வணக்கம் சொல்ல, வாங்கன்னு கூப்பிடல, சரியா பேசல, முகத்தை திருப்பிட்டு போயிட்டான். உங்க கணவருக்கு பயங்கர டென்ஷன் இருக்கு, சரியா வந்து உங்ககிட்ட சண்டை போடுறாரு. என்ன சின்ன பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், என்னை பார்த்து மரியாதையை கொடுக்காம போயிட்டான், முகத்தை திருப்பிட்டு போறான், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? என்னங்க சின்ன பையங்க, அவனெல்லாம் நீங்க ஒரு பெரியதான் நினைச்சிருக்கீங்க. அவங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமா? உங்களை பற்றி அவ்வளவு உயர்வா பேசுவாங்க. என்னமோ மனசுல நினைச்சிட்டு எதையோ யோசனையில போயிருப்பான். நீங்க வந்து அவனை வந்து தப்பா நினைக்கிறீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாமா? கடைசி ரோல சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்ப என்ன பண்ணீங்க? இந்த பிரச்சனையில என்ன ஊத்துனீங்க? இப்போ இதே பிரச்சனை கொஞ்சம் மாறி நடக்குதுன்னு வச்சுங்க. உங்க கணவருடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லாம இப்படி பிரிக்கிறீங்க. உங்க கணவர் வீட்டுக்கு போயிருக்கீங்கம்மா, உங்க கணவர் கூட பிறந்த தம்பி தான், அண்ணனை பார்த்துட்டு என்ன பண்றாரு, முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு. அப்படியே போட்டு கண்டுக்காம போயிடுறாரு, கொஞ்சம் மரியாதையா ஒன்றும் பேசல. இப்போ நீங்க என்ன சொல்வீங்கன்னா, சின்ன பையன் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறான், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. எனக்கு தெரியும், அப்பவுமே உங்க குடும்பத்திலேயே உனக்கு மரியாதை இல்லை, அப்புறம் வேற எங்க மரியாதை இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய உப்பு உப்புன்னு ஊதி இப்போ என்ன ஊத்துறீங்க? இதுல கெரோசின், இங்க என்ன சொல்லுவாங்க, சீமெண்ணெய், மண்ணெண்ணெய். இப்போ இங்க என்ன பண்றீங்கன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி குகுகுன்னு. இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டுங்க. என்ன கிருபை பாராட்டுறீங்கன்னா, என் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனாலும் சரி, திருச்சபையில ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, புகைச்சல், வெறும் புகை வருதோ அந்த இடத்துல போய் இந்த தண்ணியை ஊத்தி புஷ்ன்னு அன்னைக்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. உங்க கையில இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, உங்ககிட்ட இருக்குது. நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றத ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நீங்க போய் கேட்கணும். ஒரு பிரச்சனை வர்றதுனால மொத்த வேலையா ஒரு லிதியா பெண்கள் ஐக்கியத்துல உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, போய் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம மாத்திக்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு கிருபை நம்மளுக்கு கொடுக்கும். உண்மையாவே சொல்றேன், எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் அந்த பெரிய கிருபை கொடுத்துருந்தேன். நீங்க அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அம்மாவுக்கு அந்த கிருபை கொடுத்துரு, பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்படியே எங்க அம்மா கிட்ட வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க காதுல போடுவாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட போய் அதை சொல்லும் போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்லி அதை என்ன பண்ணிடுவாங்க, புஷ்ன்னு மாத்திடுவாங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல்லு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கனிவான வார்த்தைகளை பேசி பிரச்சனைகள் இல்லாமல் போக எனக்கு கிருபை பாரு. ஒண்ணுமே இல்லைங்க,
ஆமான் அந்த பக்கம் நடந்து வர்றாரு. மோர்தெகாய் நமஸ்காரம் பண்ணல. ஆமானுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? கோவம். சாதாரண கோவம் இல்ல, முடிச்சிடறேன் பாரு, ஒன்னே மட்டும் இல்ல உன் வம்சத்தையும் உன் குலத்தையும் சேர்த்து. அவ்வளவு கோவம் வந்தது. ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லாம வர்றாரு. நேரா மிஸ்ஸஸ் ஆமான்ட்ட வர்றாரு. ஆமான் அம்மா கிட்ட வர்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமான் மிஸ்ஸஸ் ஆமான் என்ன பண்ணிருக்கணும்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை எங்க விட்டு தருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கதையே கிடையாதுங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணெண்ணைய ஊத்திட்டாங்க. அவ அப்படியே கொழுவு விட்டு என்ன பண்ணுதுங்க, எரியுது. இது மாதிரி ஒரு சூழல்ல பாருங்க, எவ்வளவோ பெரிய ஒரு பொறுப்புல இருந்த மோர்தெகாய், ஆமான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு ஆமான், அவ்வளவு பெரிய அந்த ராஜ்யத்தை ராஜாக்கு அடுத்தது முக்கியமான ஒரு ஆளா இருந்தாரு. வேதம் நமக்கு சொல்லுது, பிரசங்கி 10:1 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாடி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பற்றவன் சொற்ப மதியனத்தால் அப்படியே அது செய்யும். சொற்ப மதியனம், சின்ன மேட்ரு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த விட தெரியாதனால அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவருக்குரிய பெரிய பிரச்சனை என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். அவருக்கு பயங்கர கோபம் வருது. என்ன பண்றாரு, ராஜா கிட்ட போய் இந்த யூத வம்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு கடிதாசியை வாங்கி அஞ்சக்காரர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு தேதிய சீட்டு போட்டு ஒரு தேதியை என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. இந்த நாள்ல யூதர்கள் அனைவரையும் என்ன பண்ண போறாங்க, கொன்று குவிக்க போறோம்னு ஒரு சீட்டு எடுத்துட்டாங்க, தேதியை குடிச்சிட்டாங்க. இத கேள்விப்பட்ட மோர்தெகாய் என்ன பண்றாரு, தன் வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல் உடுத்தி ராட்டு உடுத்தி என்ன பண்றாரு, தெருவுல உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இத ராணிகிட்ட சொல்றாங்க, மோர்தெகாய் என்னமோ அவருடைய சின்ன தகப்பன் இல்ல, எதுக்காக அழுகிறாருன்னு தெரியலாமா, அப்படி அழுகிறாரு, என்ன விஷயம் ஏது விஷயம்னு ராணி கேட்கிறாங்க. அப்ப மோர்தெகாய் சொல்றாரு, நம்ம யூத குலத்துக்கே பெரிய அழிவு காலம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ராஜா இடத்துல போய் பேசு அப்படின்னு. அப்ப ராணி சொல்றாங்க, ராஜா என்னை அழைத்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், போக முடியும், அப்படி இல்லைன்னா ராஜா கிட்ட நான் போவே முடியாது அப்படின்ற. அப்போ மோர்தெகாய் ரொம்ப வேதனைப்பட்டு எஸ்தர் ராஜாத்திட்ட பார்த்து சொல்றது, எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல பாக்குறோம், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதினே நினைவு கொள்ளாதே, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகவன் குடும்பத்தாரும் அழிவீர்கள், நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கும் தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்ப சொல்லி அனுப்புறான், நீ இந்த இடத்துல மௌனமா, எந்த இடத்துல மௌனமா இருக்கணும், எந்த இடத்துல, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குன்னு வேதாந்தத்துல பார்க்கணும். மௌனமா இருக்க ஒரு காலம் இருக்கு, பேச ஒரு இந்த இடத்துல நீ மௌனமா இருக்காத. உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதே இது மாதிரி ஒரு காரியத்துக்காக இருக்கலாம். ஆனா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ இல்லைன்னா ஆண்டவர் வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு எழுமோ, நீ இல்லைன்னா ஆண்டவருக்கு 1000 பேரு, ஒரு நாளும் ஒரு பெருமை வந்துடக்கூடாது, நான் இல்லைன்னா ஒண்ணும் முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஆண்டவர் கற்களை பேச வைப்பார். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த இடத்துல, இந்த வெள்ளூர்ல, இந்த திருச்சபையில என்னை ஒரு லிதியா பெண்கள் ஐக்கியத்தினர்ல வச்சிருக்கீங்க சுவாமி, என்ன ஒரு போதுகரமாவா வச்சிருக்கீங்க, எங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, உங்களுக்காக இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியா செய்து முடிக்க எனக்கு கிருபை காட்டுன்னு கேள்வி. சும்மா வந்துட்டு போறதில்லை, எத்தையாவது செய்யும். நீ என்ன ஆண்டவருக்கு வேற ஒருத்தர், ஆண்டவருக்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் அங்க மோர்தெகாய் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணுதுங்க, எஸ்தருக்கு மனசுல ஒரு பெரிய உறுத்தலை ஏற்படுது. எல்லாருக்கும் சொல்றோம், அங்க யூதர்கள் எல்லாரும் 3 நாள் உபவாசம் இருங்க, நானும் என் தாதிமார்களும் உபவாசம் இருந்து நான் என்ன பண்ண போறேன், ராஜா கிட்ட உட்பிரவேசிக்க போகிறேன், ராஜா கிட்ட இருந்து எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு உபவாசம் இருந்து தன்னையே என்ன பண்றாரு, ஆண்டவருக்குள்ள திடப்படுத்திட்டு போகிறான் எஸ்தர். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். எஸ்தர் புத்தகத்துல 10 அதிகாரங்கள், இந்த 10 அதிகாரங்கள்ல ஒரு தேவன் இது. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் தேவன் ஆண்டவர் எந்த வார்த்தை சொல்லப்படலனாலும் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எல்லா விஷயமும் அவ்வளவு அழகா அரங்கேறுகிறது. ஒரு காரியம் என்ன பண்ணுதுங்க, நடக்குது.
அவ உபவசிக்கிற, ஆண்டவருக்குள்ள ஜடன் கொள்றா. ஒரு காரியத்தை, ஒரு யுத்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து என்ன பண்ணணுங்க, நம்ம பலப்படணும். இங்க வந்து பேசணும்னா ஜெபிக்காம வந்து பேசவே முடியாது. இங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆண்டவருக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள உங்களை முழுமையா தாழ்த்தி ஒப்பெடுத்து ஆண்டவருடைய பலனாலதான் என்ன பண்ணணுங்க, செய்யணும். உங்க சுய பலனால நீங்க எதையாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணும் இல்லாம இந்த இடத்துல என்ன பண்றா, எல்லாரும் உபயோகிக்கிறாங்க. அவ என்ன பண்றா, அந்த ராஜாவுடைய அந்த சன்னிதானத்தில் உறுப்பிக்கிறார். அந்த இடத்துல ராஜா என்ன பண்றா, அவருடைய செங்கோலை நீட்டுறாரு. அந்த செங்கோலுடைய நுனியை என்ன பண்றா, தொடுறா. ராஜாவுக்கு அவ கண்ணுல இருந்து என்ன பண்ணிச்சுங்க, தயவு கிடைச்சிருச்சு. ராஜா உடனே பாட்டுக்கு விருந்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஸோ ஆமானும் ராஜாவும் என்ன பண்றாருங்க, அந்த விருந்துக்கு போறாங்க. விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி ராஜா கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா சொல்லு அப்படின்னு. ஆனா ராஜாத்தி என்ன சொல்றானா, எஸ்தர் ராஜாத்தி இல்ல நாளைக்கு இதே தினத்துல திரும்பவும் வாங்க, நான் அப்போ உங்களுக்கு சொல்றேன்னு என்ன பண்றாங்க, ராஜாக்கள் சொல்றாரு. 24 மணி நேரம் ஆகுது முதல் விருந்துக்கும் ரெண்டாவது விருந்துக்கும். இந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு காரியங்கள்லாம் தலைகீழா மாறுதுன்றதை என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 24 மணி நேரம். இப்போ இதுல என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, டைமிங் ரொம்ப முக்கியம். நல்லது பண்றது கூட சரியான நேரத்துல பண்ணா மட்டும்தான் அது பிரயோஜனமா இருக்கும். நீங்க நல்லது கூட நேரம் தாண்டி பண்ணீங்கன்னா அது போன பிறகு அதே நன்மை பண்ணா கூட அங்க பிரயோஜனம் இல்லாம இன்னும் மாறுறத நம்ம பாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல திருப்பி என்ன பண்றாருங்க, ஆமான் வந்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அதே மாதிரி மோதிகாய் என்ன பண்றாருங்க, எழுப்பி நமஸ்காரம் பண்ணல. இன்னும் பயங்கர கோபம் வருது. ஏற்கனவே முதல் தடவை நம்ம எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாக்குறோம், மூர்க்கம் நிறைந்தவனா ஆகினான். ஆனா இந்த இடத்துல 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாக்குறோம், உக்கிரம் நிறைந்தவனா, பயங்கரமான கோபம். ஏற்கனவே ஒரு தடவை இருக்கிற கோபம் எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, இன்னும் கடும் கோபம். இந்த 24 மணி நேரத்தில் நடக்கிறது. முதல் பாருங்க, அங்க உக்கிரம் நிறைந்தவனா ஆகிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல நம்ம எந்த சன்மானமும் பண்ணலையே, எந்த நல்லதும் பண்ணலையே அப்படின்னு ராஜாவுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, அந்த எண்ணம் வருது. 24 மணி நேரத்துல இங்க என்ன ஆகுது, ஆமான் வந்து அந்த தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா எங்க வர்றாரு, ராஜாவை பார்க்க வர்றாரு. ராஜாவை பார்த்துட்டு என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த மோதிக்காயை தூக்குல போடுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு அவ்வளவு கோபமா ராஜா கிட்ட வராது. ராஜா கிட்ட வரும்போது ராஜா மனநிலை எப்படி இருக்குன்னா, மோதிக்காய கனம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் மோதிக்காவை கொண்டு போடணும்னு யோசிச்சுட்டு வர்றாரு. இங்க வந்தவன ராஜா கேட்கிறாரு, ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆளை அவருடைய பிரியத்தை காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணனா அந்த அந்த மனுஷனுக்கு ஒரு கனத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஆமான் என்ன நினைக்கிறாருன்னா, ராஜாவுக்கு என்னை காட்டிலுமா யாருக்கும் அதிகமா அன்பு இருக்கும், என் மேலதான் அன்பு இருக்கும், அப்ப ராஜா நம்மளதான் கனப்படுத்த போறாரு நினைச்சு